வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் திறனாய்வாளர், ரிட்டையர்ட் IAS ஆபீசர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். வரிய ட்ரம்ப் குறைச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை முன்னிலைப்படுத்தினாங்களே தவிர, அதற்கு பின்னால நம்மளை எப்படி முதுகுல குத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஒரு நீண்ட நெறிய அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல எப்படி பல்வேறு செக்டார்ஸ் அதுல பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. மல்லிகார்ஜுன் கார்கே எதிர்க்கட்சி தலைவர் மிகைப்படுத்தி பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நிதர்சனமானவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னென்ன பாதிப்புகள் இந்தியாவுக்கு ஏற்படும்? இல்ல, அவர் எதுவுமே மிகைப்படுத்தல. இன்னும் சொல்ல போனா எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லல. சில முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இப்போ முதல்ல 25% டேரிஃபா இருந்ததை 50% ஆக்குனாங்க. மறுபடியும் அதை 25% ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய சாதனையை சொல்றாங்கல்ல. இவங்க 25% யூனிஃபார்ம் டேரிஃப் போட்ட போதே நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டோம். ஏன்னா நம்முடைய பல பொருட்களுக்கு அதுக்கு முன்னாடி 5%, 7%, 12% டேரிஃப் இருந்தது. அது எல்லாத்தையும் யூனிஃபார்மா 25% ஆக்குனதே நமக்கு பாதிப்பு. இப்போ 50% சொல்லி அது ரஷ்யன் ஆயில் வாங்குறீங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த 50% மறுபடியும் 25% ஆக்கிட்டாங்கன்னு சாதனைனா 25%க்கு முந்தின ஆன்டி ஸ்டேட்டஸ்கோன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதுக்கு முன்னாடி இருந்த பொசிஷன் என்னாச்சு? அதை பத்தி இவங்க பேசவே இல்லை. ஒன்று. இன்னொன்று, நம்ம ரொம்ப டஃப்பாக நெகோஷியேட் பண்ணி 50% 25% ஆக்கிட்டோம்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒயிட் ஹவுஸ் ஃபேக்ட் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில். அதில் என்ன சொல்கிறாங்க? இந்தியாஸ் கமிட்மெண்ட் டு ஸ்டாப் பர்ச்சேசிங் ரஷ்யன் ஃபெடரேஷன் ஆயில் இஸ் அ கண்டிஷன் ஃபார் ரிமூவல் ஆஃப் அன் அடிஷனல் 25% டேரிஃப். ரொம்ப கிளீனாக சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனை இவங்க அது ஒரு கண்டிஷனாக வச்சுத்தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், இதை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ரஷ்யாட்டிருந்து மறுபடியும் ஆயில் வாங்கினாங்கன்னா மறுபடியும் கூட்டுவோம் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். அப்போ என்ன இது கண்டிஷனில் இருக்கிறதுனால இதில் என்ன நமக்கு பலன் கிடைச்சது? ஒன்று. இன்னொன்று, இந்த ரஷ்யன் ஆயிலை பற்றி யோசிச்சு பாருங்க. ரஷ்யன் ஆயில் சீப்பர். இந்த ரஷ்யன் ஆயில் வாங்கினதுல இந்திய மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இவங்க பண்ணிக்கிட்டாங்கிறது இன்னொரு கொடுமை. ஏன்னா வாங்கின ரஷ்யன் ஆயிலில் பெரும்பகுதி அம்பானிக்கு தான் போச்சு. இப்போ அம்பானி என்ன பண்ணாரு? இவங்க வெஸ்டர்ன் பவர் எல்லாமே நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாருமே அமெரிக்கா சொல்றதை கேட்டு ரஷ்யத்தை ஆயில் வாங்குறது நிப்பாட்டினாங்க. சைனாக்காரங்க கண்டுபிடிச்சாங்க, இன்னைக்கு அட்டாக் ரஷ்யா மேலே, நாளைக்கு அட்டாக் நம்ம மேலே வரும். ரஷ்யாவை வீழ்த்திட்டா அதுக்கு நம்ம தான் பாக்கி இருக்கோம். உடனடியாக அவங்க ரஷ்யாட்டு சொல்லிட்டாங்க, உங்க ஆயிலை நாங்கள் வாங்கிக்கிறோம். மேசிவா இங்கே ஆயில் போச்சு. சீனாவுக்கு போன ஆயில் சீன மக்களுக்கு பயன்பட்டது. ஆனால் ரஷ்யாவிலேருந்து வந்த ஆயிலில் பெரும்பான்மையான எண்ணெய் இவங்க அம்பானிக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்களே, அது எல்லாம் அம்பானி அந்த சீப்பான விலையில வாங்கிட்டு எந்த ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்க முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணார் அதிக லாபத்தோட. அப்போ இதில் பலன் அடைஞ்சது அம்பானி தான், நம்ம இல்லை, இந்திய மக்கள் கிடையாது. அது ஒரு பக்கம். இன்னொன்று, ஒரு நாட்டு ஆயில் வாங்குறதா வேண்டாமாங்கிறத தீர்மானிக்க வேண்டியது வாங்குறவன், இன்னொருத்தன் கிடையாது. அப்போ ரஷ்யாட்டிருந்து ஆயிலே வாங்கக்கூடாதுன்னு இம்போஸ் பண்ண கண்டிஷன் போடுறதுக்கு இவங்க யாரு? அந்த கண்டிஷனுக்கு ஏன் நம்ம ஒத்துக்கிட்டோம்? இந்த கண்டிஷனுக்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. இந்த கண்டிஷன் இவங்க போடும்போது முதல்ல அமெரிக்காவிலேருந்து ஆயில் வாங்குவோம், வெனிசுவேலாவிலேருந்து ஆயில், அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. வெனிசுவேலாவிலேருந்து இந்தியா இப்பொழுது ஆயில் வாங்கும். அனௌன்ஸ் பண்ணுறது யாரு? அமெரிக்கன் பிரசிடென்ட். உள்ளூரில் சரியில்லாமல் இருந்தால் நரி நாட்டாமல் ஒண்ணுமாங்கல்ல, அது மாதிரி இப்போ நாட்டாமல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு இவங்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெனிசுவேலா எங்கே இருக்குது? சவுத் அமெரிக்காவில். அமெரிக்காவுக்கு போகிறத விட சவுத் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு இன்னும் 9 மணி நேரம் ஆகும். நான் போயிருக்கேன். இப்போது அமெரிக்காவிலேருந்து ஆயில் வந்தால் ரஷ்யா நம்ம டெல்லியிலிருந்து காபூலை தாண்டி ரஷ்யா, அங்கேருந்து ஆயில் வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளவு ஆகும்? அமெரிக்காலையும் வெனிசுவேலாலேருந்து ஆயில் வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளவு ஆகும்? சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். அங்கேருந்து வாங்குறது நமக்கு ப்ராஃபிட்டபிள் கிடையாது. அது தவிர இது எல்லாம் டாலர் பேமெண்ட். ரஷ்யா நான் டாலர் பேமெண்ட், ருப்பி பேமெண்ட்டை அலோவ் பண்ணாங்க. இப்போ இது எல்லாமே நமக்கு டிஸ்அட்வான்டேஜ். இவங்க ப்ரெஷர் கொடுத்தாங்கிறதுக்காக வேண்டி இவங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க. வாங்குறது ரஷ்யாட்ட வாங்குறது நிப்பாட்டியிருக்காங்க. வெனிசுவேலாலேருந்து வாங்க போகிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்கன்னா இவங்க இனிமேல் செய்ய போகிறாங்கன்னு இதுக்குள்ளே தான் எல்லாருக்குமே தெரியுமே. அமெரிக்காவிலேருந்து ஏற்கனவே வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வெனிசுவேலாலேருந்து வாங்க போகிறாங்க. நம்பர் 1. அப்போது இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி பெருமை அடைக்கிறதுக்கு, பீத்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஏதோ பிரமாதமாக சாதனை புரிஞ்சிட்டோன்னு அவன் சொல்றதுக்கு தலையாட்டிட்டு அவன் நீட் இடத்துல கையெழுத்து போட்டு வந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். இதுதான் இந்த அக்ரிமெண்ட். இது ஒரு பகுதி. இன்னொன்று, நம்முடைய ஃபார்மர்ஸ் எந்த அளவுக்கு இதில் பேக் ஸ்டாப் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய வரலாற்றில் முதல் தரமாக நம்முடைய அக்ரிகல்ச்சரை ஃபாரின் குட்ஸுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம்.
இது வரைக்கும் கிடையாது. சியாட்டிலில் வந்து WTO நெகோசியேஷன் நடந்தபோது நான் ஃபியோவில் வந்து டைரக்டர் ஜெனரலாக இருந்தேன். ஐ வாஸ் ஒன் அமங் த இந்தியன் டெலிகேட்ஸ். அந்நேரம் முரசொலி மாறன் வந்து நம்முடைய காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அது வந்து அந்நேரம் வந்து ஒரு இதுதான் கூட்டணி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ முரசொலி மாறன் காமர்ஸ் மினிஸ்டர் வந்து எடுக்கிற முடிவை அப்போ இவங்க கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளே எதிர்க்க முடியும், அதை தவிர அப்போசிஷன்ல உள்ளவங்க எதிர்க்க முடியும். முரசொலி மாறனுடைய தேர்ந்த அணுகுமுறை ராஜதந்திரம் என்னன்னா, பிஎம்ஓல இருந்த செக்ரட்டரி NK சிங்கை வந்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டார். அப்போ இப்ப முரசொலி மாறன் எடுக்கிற டெசிஷன் எல்லாமே வந்து பிஎம்ஓடைய டெசிஷன். இத கூட்டணி ஆட்சியில யாருமே வந்து குறை சொல்ல முடியாது. அடுத்து என்ன பண்ணாரு, கமல்நாத்தை கூப்பிட்டு விட்டார். கமல்நாத் காங்கிரஸ்கார் கூப்பிட்டு விட்டார், சொன்னது நாட்டுடைய டெசிஷன், நீங்க எல்லாம் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் அங்க உட்காந்துக்கிட்டு இருந்தேன். கமல்நாத் வந்தாரு, வந்து ஹலோ சொன்னாரு, ஊர் சுத்த போயிட்டாரு. நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேற ஒன்றும் அவர் சொல்லல. ஆனா இது நாட்டுடைய முடிவு என்று முரசொலி மாறன் தீர்மானித்தார். அந்த நேரத்தில் தீர்மானிக்கும் போது அந்நியாரமே இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மேல வரி போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. மேற்கத்திய நாடுகள்ல வந்து சொன்னாங்க, நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் நமக்கு வந்து இது கிடையாது, இன்கம் டேக்ஸ் கிடையாது. அப்போ இதை எப்படி தவிர்க்கிறதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகள்லாம் வந்து முரசொலி மாறன் என்ன சொன்னாங்க, மிஸ்டர் பிரபு வந்து காமர்ஸ் செக்ரட்டரி இருந்தா, நாங்களாம் உட்காந்துருக்கோம் அந்த இடத்துல. நானும் ஒரு இந்திய பிரதிநிதினால என்னையும் கூப்பிட்டு வச்சு தான் ஆலோசனைகள்லாம் நடக்குது. அப்போ அந்நேரம் வந்து முரசொலி மாறன் வந்து சொல்றாங்க, சார் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே இதை அஃபெக்ட் பண்ணும் இந்த அக்ரிகல்ச்சர்ல டாக்ஸ் போடுறதுங்கிறது. அதனால நம்ம தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ், ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, இவங்க கூட எல்லாத்தையும் நம்ம கூட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு இதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்து கேட்டாரு, அவரு எவ்வளவு பெரிய ஒரு தேர்ந்த அரசியல் நிர்வாகிங்கிறத நேருக்கு நேரில் பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. மாறன் கேட்குறாரு, நம்ம டோட்டலாக தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி தானா? நம்ம ஐடியில் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு இல்லையா? ஐடியில் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிக்கே சேலஞ்சு கொடுக்குற அளவுக்கு நம்ம இருக்கோம் இல்லையா? அப்போ பார்ட்லி வி ஆர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, பார்ட்லி வி ஆர் தேர்ட் வேர்ல்டு. நம்ம தேர்ட் வேர்ல்டு கூட நம்மளை ஐக்கியப்படுத்திக்கிட்டோம்னா நாளைக்கு இந்த ஐடியிலாம் நமக்கு பாதிப்பு வருமா வராதா? நம்ம அதையும் பற்றி யோசிக்கணுமே அப்படின்னாரு. அந்நேரம் நான் பின்னாடி இருந்து பிரபு கிட்ட காமர்ஸ் செக்ரட்டரி வந்து நான் வந்து சொன்னேன், சார் ஏற்கனவே ரூல் இருக்கு, எல்லா நாடும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா தான் கன்சென்சஸ், அது முடிவு, இல்லைன்னா அது முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து WTO ரூல்ஸ் இருக்குல்ல அப்படின்னு. இது கொஞ்சம் பிரபுக்கு தடுத்து உட்காந்துருந்த மாறன் வந்து என்னது திருப்பி சொல்லுங்க அப்படின்னாரு. சார் தெர் இஸ் ஆல்ரெடி a ரூல், வி அக்ரி ஆன் எவ்ரி திங் ஆர் வி அக்ரி ஆன் நத்திங். அதுதானே இதனுடைய தாத்பரியமே அப்படித்தானே அப்படின்னாரு. அவ்வளவுதான் சொன்னார். அடுத்த நாள் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் கோட்டை எழுத்துல இந்தியா சேஸ் வி அக்ரி ஆன் எவ்ரி திங் ஆர் வி அக்ரி ஆன் நத்திங். அந்த ஒரு வார்த்தையில அக்ரிகல்ச்சர் மேல போடணும் சொன்ன, இன்கம் டேக்ஸ் போடணும்னு சொன்னது நின்று போச்சு. ஹி காட் இட் டிஃபீட்டட். அடுத்தது தோஹால வந்து மீட்டிங் நடந்தது. அந்நேரம் வந்து ஜெய்ட்லி, பை தட் டைம் கவர்மெண்ட் முரசொலி மாறன் இறந்து போயிட்டாரு. ஆனா தோஹால அவர் மீட்டிங் நடத்தின விதத்தை பத்தி ஜெய்ட்லி வந்து என்ன சொன்னாரு, தன்னந்தனியாக அபிமன்யு போல் உலக நாடுகளுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்தியாவின் பிரதிநிதியாக திரு முரசொலி மாறன் போரிட்டார். அன்று அபிமன்யு போரில் தோற்கடிக்கப்பட்டார், இன்று நம்முடைய அபிமன்யு போரில் வென்றார். இதை சொன்னது பிஜேபி மினிஸ்டர். அந்த அளவுக்கு வந்து இந்திய இறையாண்மையை வந்து பாதுகாத்ததுதான் காங்கிரசும் காங்கிரஸ் கூட இருந்த கூட்டணி கட்சிகளும். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல சோளம்னு சொல்லி சொல்றோம்ல, அந்த சோளம் வந்து முதல்ல என்ன சொன்னாங்க, அனிமல் ஃபீடுக்கு சோளத்தை வந்து கொடுக்க போறோம்னு சொன்னாங்க, அங்கிருந்து அனுப்ப போறோம். அதையே நம்ம ஏத்துக்கிட கூடாது. அதை ஏன் ஏத்துக்கிட கூடாதுன்னா, இப்ப இந்த அனிமல் ஃபீடு வந்து அவங்களுடைய இது எல்லாமே வந்து இந்த GMன்னு சொல்லுவாங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட், மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள். அங்க பெரும்பாலும் பயிர்கள் மட்டும் இல்ல, எண்ணெய்கள் கூட மரபணு மாற்றப்பட்டவை. மரபணு மாற்றப்பட்டதுனால பல நிகழ்வுகள், பல மாறுதல்கள் இருக்கு. அந்த சோளத்தை நம்முடைய பசுக்கள் வந்து சாப்பிட்டதுன்னா நம்முடைய பசுக்களுடைய பால் தரம் வந்து வேற மாதிரி மாறும். பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், கிராமத்துல போய் நான் பார்த்திருக்கேன், ஜெர்சி கவு இருக்கு. இந்த ஜெர்சி மாடுகள் இருக்குல்ல, அந்த மாடுகள் வந்து நம்ம வெயில் வந்து அப்படி சுணங்கி கீழே சாஞ்சு ரெஸ்ட் எடுக்கும். ஆனா நம்ம மாடுகள் வந்து சர்வசாதாரணம் நடக்கும். இந்த கிளைமேட்டுக்கு பழக்கப்பட்ட மாடுகள், இங்க பிறந்த பரம்பரையா வந்து பெற்றெடுத்த கன்றுகள், அதனால அது நிக்க முடியுது. ஜெர்சி கவுக்கு நிக்க, அது அவங்களுடைய தப்பு இல்லை. அது இருந்ததெல்லாம் யூரோப்பியன் யூனியன்ல குளிர்ல இருந்த மாடுகள் இங்க வந்து நிக்க முடியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜெர்சி மாடுகளுடைய சாணம் வந்து நீர்த்து போயிருக்கும், நம்முடைய மாடுகளுடைய சாணம் வந்து கெட்டியா வந்து விழும். கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும், சொல்லுவாங்க கிராமத்தில் உள்ளவங்க. அப்ப கேட்கும்போது சொல்லுவாங்க, பிறகு இதுக்கு ஜெர்சி கவு வாங்குறேன்னா, அது 6 கிலோ 8 கிலோ பால் கொடுக்குது, வித்துடுறோம்ல, அவ்வளவுதான்.
தொடர்ந்து அது 6 கிலோ 8 கிலோ பால் கொடுக்க தகுந்த அளவுக்கு அதுக்கு உணவும் போடணும். பல சமயங்கள் அந்த உணவு போடாமனால அந்த இதுவும் அந்த அளவுக்கு வந்து பாலும் கொடுக்கறது நின்று போயிடும். எந்த வழியில பார்த்தாலும் இந்த இன்னொன்னு நம்முடைய தேசிகவுடைய உள்நாட்டு மாடுகளுடைய பால் வந்து ஏ கிரேட்னு சொல்லுவாங்க. இதுல அமெரிக்கால அது வந்து இட் இஸ் ஆன்டி டயபெட்டிக். இதெல்லாம் நம்ம சொல்லல, அங்க வெளிநாட்டுல இருந்துகிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த ஜெர்சிகவுடைய பால் வந்து ஆன்டி டயபெட்டிக் கிடையாது. அதனால நம்முடைய பாலுக்கு வந்து மரியாதை ஜாஸ்தி. பால் விடுங்க, நம்முடைய நீராகாரம் இருக்குல்ல, காலையில் வந்து நைட்ல வந்து இதை பண்ணி வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் நீராகாரம் ஊற்றி சாப்பிடுவோம்ல, அந்த நீராகாரத்தை பாக்கெட்ல போட்டு ஆஸ்திரேலியாவில் $10 விற்கிறாங்க. இதெல்லாம் இங்க உள்ள பல பேருக்கு தெரியாது. நம்முடைய பாரம்பரிய உணவு முறைகள், நம்முடைய பாரம்பரிய மாடு வளர்ப்பு, அவற்றிலிருந்து வருகின்ற பால், இவைகளெல்லாம் விலை மதிப்பற்றவை, நம்முடைய ஆரோக்கியத்திற்கு உதவுவை. இது அத்தனையும் நாசம் பண்ற மாதிரி இந்த சொர்க்கத்தை சோளத்தை வந்து இன்னைக்கு வந்து இவங்க வந்து இது பண்றாங்க, அனுமதிக்கிறாங்க. இது அனுமதிச்சிருக்கவே கூடாது, ஆனா இவங்க அனுமதிக்கிறாங்க. சரி, அடுத்து இந்த திருப்பூர் சூரத்தெல்லாம் இனிமே வந்து சாஞ்சிட வேண்டியதுதான். ஏன்னா நமக்கு வந்து 25% டேரிஃப் ஆக்கும், குறைச்சமாக்கும் சொல்றாங்கல்ல. பங்களாதேஷுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கன் காட்டனை யூஸ் பண்ணி நீங்க ஆடை உற்பத்தி பண்ணீங்கன்னா உங்க இதுக்கு வந்து 0 டேக்ஸ். இப்போ ஒரு டிஷர்ட் தயார் பண்றதுக்கு வந்து 200 ரூபா ஆகுதுன்னு வைங்க. அப்போ இவங்க 25% டேக்ஸ் போட்டாங்கன்னா நம்ம டிஷர்ட்டுக்கு விலை 250 ஆயிடுச்சு, அடக்க விலை 250 ஆயிடுச்சு. அதுக்கு மேல அவன் வந்து அமெரிக்காவில் வந்து நம்மகிட்ட வாங்கி அவன் 350 ரூபாய்க்கு வித்தான்னா அவனுக்கு 100 ரூபா லாபம். ஆனா அதே டிஷர்ட் பங்களாதேஷ்ல இருந்து 200 ரூபாய்க்கு போச்சுன்னா 0 டேக்ஸ். அவன் 200 ரூபாய்க்கு அதை வாங்குறான். அதை வாங்கி அவனுக்கு 150 ரூபா லாபம். அவன் 150 ரூபா லாபத்தை பார்ப்பானா, 100 ரூபா லாபத்தை பார்ப்பானா? இப்ப அவங்க அமெரிக்கன் காட்டனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம கிட்ட இருந்து காட்டன் எக்ஸ்போர்ட் வந்து குறையும் இல்லையா? அப்ப அதுவும் நம்மளுடைய ரா குறையும், மெட்டீரியல் வாங்குறதையே குறைச்சிருவாங்கல்ல. அதுவும் குறையும். பிளஸ் அமெரிக்கன் காட்டன் அவங்க வாங்குறதுனால அவங்களுக்கு வந்து டாக்ஸ் கன்செஷன் அங்க வந்து கிடைக்குது. இன்னொன்னு, இந்த 25% டாக்ஸ் குறைச்சிட்டோம், 25% டாக்ஸா குறைச்சிட்டோம்னு பெருமை அடிச்சுக்கிறாங்கல்ல. உண்மையான இது என்னது? அமெரிக்கால இருந்து இங்க வர்ற குட்ஸுக்கு, பல குட்ஸுக்கு 0 டாக்ஸேஷன், டாக்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதை பத்தி இவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அதை பத்தி சத்தம் போட்டு பேசுறது யாரு? ஒயிட் ஹவுஸ், வெள்ளை மாளிகை, அமெரிக்க வெள்ளை மாளிகை ரொம்ப பெருமையா சொல்றாங்க. நம்ம இது மாதிரி 0 டாக்ஸுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நம்ம எதெல்லாம் ஒத்துக்கிட்டோமோ அதை பத்தி நம்ம பேச மாட்டோம், அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு நிலைமை வந்து. இப்ப இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. இது இந்த சிவப்பு சோளம்னு சொல்லுவாங்க. அது ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து சிவப்பு சோளம்ங்கிறத தட் யூட்டிலிட்டி பெர்டைனிங் டு அனிமல் ஃபீட் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஆனா ஃபேக்ட் ஷீட்னு சொல்லி, இது வந்து ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிப்ரவரி 6ஆம் தேதி, ஃபேக்ட் ஷீட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து 9ஆம் தேதி ஒன்று கொண்டு வந்தாங்க அமெரிக்கால. அந்த அமெரிக்கால வந்து ரொம்ப கிளீனா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, the trade deal calls for importing food and agricultural products including dried distillers grain and red sorghum for animal feed from the United States. ரொம்ப கிளீனா சொல்லியிருக்காங்க. இவங்க நம்மகிட்ட என்ன மழுப்பிட்டு இருந்தாங்க, நம்முடைய ஃபார்மர்ஸை, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், அமெரிக்கன் ஃபீடை வந்து நீங்க வந்து அந்த சோளத்தை வந்து சாப்பிட்டா நம்முடைய மாடுகளுக்கு வந்து எப்படிப்பட்ட பாதிப்பு வரும்னு இதை மழுப்புறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அமுல வந்து இது ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க விட்டுருக்காங்க. எத்தனை நாளைக்கு இப்படி ஜனங்களை ஏமாத்துவீங்க? இப்படி பண்ணி எத்தனை நாளைக்கு நீங்க ஏமாத்துவீங்க? ஆனா அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து இந்த டெய்ரி ஃபார்மர்ஸ் இந்த இதனால பாதிக்கப்பட போறது வந்து கோடிக்கணக்கில் இருக்காங்க. இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பிஜேபி இருக்காங்களே, அவங்க என்ன பண்றாங்க, பசுவின் பெயரால் ஆட்களை அடித்து கொள்ளுகின்றார்கள். ஆனால் அந்த பசுவையே அழிப்பதற்கான ஒரு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அரசின் உத்தரவின் கீழ். அது பத்தி யாருக்குமே வந்து தெரியாது, அதிகமா யாரும் அதை பத்தி அதிகமா பேசுறது இல்லை. இப்ப நான் வந்து உங்ககிட்ட வந்து அப்பேரல் செக்டர் பத்தி சொன்னேன். திருப்பூர் சூரத்துல வந்து 18% டேக்ஸ் இருக்கு, நெய்பர்ஸ் வந்து 0% ஃபாஸ்ட் ட்ராக்கு. அதனால எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படுவோம்னு. இப்ப நம்ம நாட்டில் வந்து பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து மேன் பவர் கொடுக்கறது, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது அக்ரிகல்ச்சர். செகண்ட் பிக்கஸ்ட் என்னது? டெக்ஸ்டைல் செக்டர். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பல பேருக்கு தெரியாது. இந்த ரெண்டையும் இப்ப அடிச்சு நொறுக்க போறாங்க. அடிச்சு நொறுக்க மாதிரி காரியம் பண்ணிட்டு வெளியில வந்து எதுவுமே நடக்கலைங்க, நாங்க ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு இருக்கோம்னு பேசிட்டு இருக்காங்க.
எத்தனை இத பத்தி காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு தான் பாடல் இத இருக்கு. பத்தி கேள்வி கேட்டா தெளிவான ஒரு பதிலே வரமாட்டேங்குது. காமர்ஸ் மினிஸ்டர்ட்ட ஆமா. கேட்டா பெட்ரோலியம் மினிஸ்டர்ட்ட கேளுங்கங்கிறாரு. பெட்ரோலியம் மினிஸ்டர்ட்ட கேட்டா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ட்ட கேளுங்க அப்படிங்கிறாரு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கேட்டா இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க சம்பந்தப்பட்ட துறையில தான் கேட்கணும் அப்படிங்கிறாரு. இப்படி ஆமா. ஆளுக்கு ஆளு பாசிங் த பக் அப்படிங்கிற ஒரு நாடகம் ஆடுறாங்களே. ஆமா. தெளிவான அது ஒரு மட்டும் பதில் இல்லங்க. வந்து ஏன் யார்ட்டருந்து எ வரமாட்டேங்குது? பிரச்சனைய திசை திருப்புறத தவிர இவங்க எதுவும் பண்றதில்ல. எப்ஸ்டீன் ஃபைல்ன்னு ஒருத்தர் கேட்டாருன்னா, அது எதுக்கு எட்வினா மவுண்ட்பேட்டனுக்கு மை டியர் எட்வினான்னு எழுதினாரு நேரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. இது இப்ப ரொம்ப தேவை. நான் கேட்கறதில்ல, நம்ம டிவி டிபேட்ல இத பார்த்திருக்கேன். நான் கேட்கறதெல்லாம், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு என்கிட்ட இன்னொரு கேள்வி கேளுங்க. அது நியாயமா இருக்கும். ஏன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். என் கேள்விக்கே பதில் சொல்லாம திசை திருப்புறதுக்கு இன்னொரு கேள்வி கேட்டா, எத்தனை நாளைக்கு தான் அப்படி பண்ணிட்டு இருப்பீங்க? மேல இருந்து கீழ வரைக்கும் அதான் பண்றாங்க. பிரதம மந்திரில இருந்து ஆரம்பிச்சு கீழ உள்ள கடைக்கோடியிலோ டிவி டிபேட்டர் வரைக்கும் இவங்க இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. கேட்கிற கேள்விக்கு முறையான பதில்ங்கிறது கிடையவே கிடையாது. இன்னைக்கு இத பத்தி ஜெனரல் நவரேனா வந்து சொன்னாரு. அதை பத்தி கேட்கிறாரு ராகுல் காந்தி வந்து. பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், அங்க என்ன நடந்துச்சு கேட்ட சரி நம்ம எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கும். சீன படைகள் வந்து லோ லெவல் டேங்கை வந்து கொண்டு வர்றாங்க. கொண்டு வர்றது இவர் வந்து ஃபீல்டு லெவல் கமாண்டர் வந்து ஜெனரலுக்கு வந்து சொல்றாரு, சார் அவங்க ரொம்ப ஆயத்தமா வர்றாங்க, ரொம்ப முழு முயற்சியோட வர்றாங்க, ஃபுல்லி எக்யூப்டு. ஆனா நம்மகிட்ட வந்து மீடியம் லெவல் டேங்கர் இருக்கு, அதை விட பெரிய டேங்கர், நம்ம எதிர்த்து அடிக்க முடியும், அவங்கள விரட்ட முடியும், பட் ஐ நீட் யுவர் பெர்மிஷன். இப்ப ஜெனரல் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா எதிர்த்து அடின்னு இவர் சொல்லிட்டாருன்னா, அப்படி எதிர்த்து அடித்ததன் காரணமாக என்ன நடக்கும்? ஃபுல் ஸ்கேல் யுத்தம் நடக்கும். அந்த ஃபுல் ஸ்கேல் யுத்தத்துக்கு வந்து யார் பொறுப்பெடுக்க முடியும்? அரசியல் அரசியல் டெசிஷன்ஸை வந்து ஒரு ஆர்மி ஜெனரல் வந்து டெசிஷன் எடுக்க முடியாது. அதனால அவர் திரும்ப 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 போன் பண்றாரு. ராஜ்நாத் சிங் போனே எடுக்கல. கடைசியில வந்து ரொம்ப நேரம் கழிச்சு ராஜ்நாத், இதுக்கு இடையில அவங்க சொல்றாங்க, சார் ஒரு சில கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து 1 கிலோமீட்டர் பக்கத்துல வந்துட்டான் அப்படி சொல்லி சொல்றாங்க. ராஜ்நாத் சிங் சொல்றாரு, பிஎம்ஓல சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பதில் வந்து என்ன சொல்லுது? பிஎம் சொன்னாரு ஃபீல்டு லெவல் படி நீங்க பண்ணுங்க. இதை விட ஒரு பொறுப்பில்லாத ஒரு பதில் இருக்கவே முடியாது. ஆனா அந்த அந்த ஜெனரல் எவ்வளவு தூரத்துக்கு கெட்டிக்காருன்னா, நம்ம சும்மா உட்கார்ந்து இருந்தோம்னா தேவோட ஓவர் நம்முடைய இடத்தை கைப்பற்றிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஃபயரிங் நம்ம பண்ணோம்னா அதான் சைனாக்காரங்க எதிர்பார்க்கறாங்க. அப்போ உலகத்துல சொல்லலாம், தே ஷாட் த ஃபர்ஸ்ட் ஃபயர், வி ரிட்டாலியேட்டட் அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். ஜெனரல் என்ன சொன்னாரு? புட் இட் இன் த ஃபயரிங் பொசிஷன். நம்முடைய இதை எத்தனை டேங்கர் வந்து ஃபயரிங் பொசிஷன்ல வைங்க, ஆனா ஃபர்ஸ்ட் ஷாட் அடிக்காதீங்க. ஸோ வி பிளேஸ்ட் அவர் டேங்கர்ஸ் இன் த ஃபயரிங் பொசிஷன். நம்ம ஃபயரிங் பொசிஷன்ல வச்சதை பார்த்த உடனே சைனாக்காரங்க வந்து நம்மகிட்ட இருக்கிறத விட அதிக வல்லமையான டேங்கரை ஃபயரிங் பொசிஷன்ல இந்தியா வச்சிருச்சு. இப்ப நம்ம போனோம்னா நமக்கு சர்வநாசம், இந்த டேங்க் அத்தனையும் சர்வநாசம். இந்தியன்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட். அதனால என்ன பண்ணாங்க? நிப்பாட்டினாங்க. 500 மீட்டருக்கு பக்கத்துல வந்தவங்க நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டிட்டு அங்க ஃபீல்ட் லெவல் கமாண்டர் பெரிய சீனியர் ஆஃபீஸர் வந்து நம்ம ஆஃபீஸர் பேசுறாரு, ஏதோ சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, பேசி தீர்த்துக்கிடுமா அப்படின்னாரு. பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு இவர் சொன்னார். இப்போ வெளியில வந்து மோதியை பத்தி விஸ்வகுரு 56 இன்ச்சு செஸ்ட் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்களே, இதே வந்து போர்க்களத்துல வந்து கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஆபரேஷன் சிந்தூர்ல எல்லாமே பண்ணாராக்கும் பிரைம் மினிஸ்டர் அப்படின்லாம் பிக்சர் கொடுக்குறீங்களே, அதுக்கும் ஒரு முடிவை ஒரு தீர்மானத்தை சொல்ல முடியாத நிலைமையில இருந்த பிரதமருக்கும் இப்ப எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. இதை வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா, ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சாருன்னா, பப்ளிஷ் ஆகாத புத்தகத்திலிருந்து நீ எப்படியா பேசலான்னு கேட்கிறாங்க. ராகுல் காந்தி சொன்னாரு, ஐ ஐ ஹேவ் மை ஃபெய்த் ஆன் த ஜெனரல். பெங்குவின் சொல்லியிருக்காங்க, இன்னும் பப்ளிஷ் ஆகலன்னு பப்ளிஷர்ஸ். ஆனா ஜெனரல் சொன்னாரு, மை புக் ஹஸ் பீன் பப்ளிஷ்டு சொன்னாரு. அந்த அடிப்படையில் நான் வந்து ஜெனரல் சொன்னதை நம்பினேன், பேசினேன். இப்ப பப்ளிஷ் ஆச்சா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், புத்தகம் எழுதுனது நிஜம் தானே, அதுல உள்ளது நிஜம் தானே, அதை யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப அதுக்கு பதில் சொல்லுவாங்களா? அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. நீ எதுக்காக வேண்டி பதில் பப்ளிஷ் சொல்லாம ஆகாத இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? நாடாளுமன்றத்துக்கு வரவே மறுக்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு. கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. தப்பு பண்ணிட்டோம், எக்ஸ்போஸ் ஆயிட்டோம், மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற பயமா? இல்ல இது வந்து ஒரு விதமான ஒரு எஸ்கேபிசம் அப்படின்னு பார்க்கிறீங்களா? இந்த உளவியலை எப்படி பார்க்கிறது இல்ல, பிரதமருடைய இந்த அவங்களுக்கு பதில் கிடையாது. பதில் கிடையாது. ஆனா தெரிஞ்சே தான் இப்ப எல்லாமே வந்து தெரிஞ்சே தான் செய்றாங்க. அசாம் சீஃப் மினிஸ்டர் வந்து ரைஃபிள காட்டுறாரு. முஸ்லீம சுடுற மாதிரி ஒரு ரைஃபிள் காட்டுற மாதிரி ஒரு பிக்சர் வந்திருக்கு. தெரிஞ்சே தான் செய்றாங்க. இந்த எலெக்ஷன்ல உதவும். இதுல வந்து உங்களையும் என்னையும் மாதிரி ஆளுங்க, அதுக்கப்புறம் ராம்சந்திரா குஹா மாதிரி இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் சேர்ந்து அநியாயம், அக்கிரமம், இந்த நாட்டை வந்து நீங்க வந்து சிறுமைப்படுத்துறீங்க, ஒருமைப்படுத்த வேண்டிய நாட்டை சிறுமைப்படுத்துறீங்கன்னு நம்மளாம் பேசுவோம். ஆனா அசாம் சிஎம் என்ன நினைக்கிறாரு? பார்த்துட்டு ஹிந்துக்கள்லாம் கஷ்டம், ரொம்ப சந்தோஷமா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஓட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட, அதை பத்தி என்ன? பொதுவாக
இந்த பப்ளிக் ஒப்பீனியன் சொல்றாங்கல்ல, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. இருக்கிற 100 பேர்ல 3 பேர் தான் நல்லது கெட்டதை பத்தி பேசுவாங்க. இந்த 3 பேர் மட்டும்தான் பேசுவாங்கங்கிறது வந்து காங்கிரஸுக்கும் தெரியும், பிஜேபிக்கும் தெரியும். காங்கிரஸ் அந்த 3 பேர் பேசுறதுக்கு செவி மடுத்தார்கள். பிஜேபி அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஏதோ பேசிட்டு போவாங்க, அவ்வளவுதானே. ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஜனங்கள் நம்ம சொல்றதை கேட்டுக்கிட்டு தான் மயங்கி போய்த்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எல்லா இடத்துலயும் அப்படி. இந்த எப்ஸ்டீன் ஃபைல் பத்தி சுப்பிரமணியம் சுவாமி ரொம்ப கீழ்த்தரமா பேசுறாரு. இப்ப நான் நினைக்கல இவங்கெல்லாம் சொல்ற அளவுக்கு நம்முடைய பிரதமர் அவ்வளவு கீழ்த்தரமா நடந்திருப்பார் நான் நினைக்கல. ஆனா இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பேச்சு வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு அறிக்கை விடுறாங்க. அதையவே ஒரு கிரிமினல் எழுதியிருக்கேன், அதெல்லாம் பத்தி கவலைப்படுறதாங்கிறாங்க. எங்க தாத்தா, எங்க முப்பாட்டன் சொன்னாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொன்னார். யார் சொன்னாங்கிறது இல்லை, அதுல உண்மை இருக்கா இல்லையாங்கிற பத்தி அதைத்தான் அமெரிக்காவுடைய கோர்ட் சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் விசாரிங்க, உண்மையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு தாந்தோன்றித்தனமான பதிலை சொல்வதற்கு பதிலாக பிரதமர் வந்து தன்னுடைய நிலைமையை வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டிய இவ்வளவு தூரத்துக்கு அக்யூஸ் எழுதும்போது, ஆமா இஸ்ரேல் போனேன் அவ்வளவுதானே, மற்றபடி வேறு இது ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா போதும். ஐ பிலீவ் மை பிரைம் மினிஸ்டர், ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு நான் நம்புவேன். ஆனா இவ்வளவு தூரத்துக்கு அவங்க வந்து உங்களை பிளாக்மெயில் பண்றாங்க, அமெரிக்கா நீட் இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுறது காரணம் உங்களை பிளாக்மெயில் பண்றதான்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டார். இதுக்கு மேல பட்டவர்த்தனமா என்ன சொல்ல முடியும்? இதை வந்து ராகுல் காந்தி சொன்னார்னா தேச துரோகி ஆயிடுவாரு. சுப்பிரமணிய சாமி சொல்லும் போது முதற்கொண்டு ஏன் எல்லாரும் வாய் மூடிட்டு இருக்காங்க? பதில் சொல்ல வேண்டியதானே? அப்போ இப்படியெல்லாம் சொல்லும் போது நமக்கே இப்ப சந்தேகம் வருது. அப்போ ஒருவேளை அமெரிக்கா இவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்களா? எப்ஸ்டனோ வேற என்னமோ, அல்லது அதானி வந்து அங்க போய் மாட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் தப்பிக்க வைக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்களா? ஏதாவது நினைக்க தூணும். இப்படியெல்லாம் தேவையில்லாத சிந்தனைகள் வரக்கூடாது. அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு பிரதம மந்திரிக்கு இருக்கு. அதை பத்தி கவலையே பண்ணல. அவர் பேசுறது பேசிட்டு போட்டோம் அப்படிதான் இருக்காங்க. ஒரு காலத்துல இந்த கோத்ரா கலவரம் நடந்ததுக்கு அப்புறம் மோடிக்கு வந்து அமெரிக்காவுக்கு விசா மறுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தவர் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிப்படியா வளர்ந்து இவங்க சொல்ற மாதிரி ஒரு விஸ்வகுரு ரஷ்யா யுக்ரைன் போரையே வந்து ஒரு போன் கால் மூலமா நிறுத்திட்டாரு, ஒரு குளோபல் லீடர் அப்படின்னு எல்லாம் இவங்க பில்டப் பண்ணாங்க. ஒரு கட்டத்துல போய் நேரடியா டொனால்ட் ட்ரம்ப்புக்காக இவர் வந்து வாக்கு சேகரித்தார். அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்லாம் இவர் பேசினாரு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இவர் வளர்ந்தாரு அப்படிங்கிற அந்த கிராஃப் நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு வந்து டோட்டலா வந்து ட்ரம்ப் கீழே இவர் அடிபணிஞ்சிட்டாரு. நேத்து கூட பாருங்க, ட்ரம்ப் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, ஐ கேன் பினிஷ் மோடிஸ் பொலிட்டிக்கல் கரியர் இஃப் ஐ வாண்ட் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறாரு. என்னால் அரசியல் வாழ்க்கை, மோடியுடைய அரசியல் வாழ்க்கைக்கு சமாதி கட்ட முடியும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஆனா இவர் என்னடானா எதிர்க்கட்சிகள் எனக்கு சமாதி கட்ட முயற்சி பண்றாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு நாட்டுடைய பிரதமர், அதுவும் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு நாட்டுடைய பிரதமர் இப்படி அமெரிக்க அதிபர் காலில் விழுந்து கிடக்கிறதுக்கான தேவை என்ன, அவசியம் என்ன சார்? நாட்டுடைய நலன் தானே முக்கியம். ஆமா, நிச்சயமா கேட்போம். இதுக்கான பதில் திரு மோடி அவர்களிடமிருந்து தான் வரணும். ஏன்னா இந்த மாதிரி வெளிப்படையா வந்து நம்மகிட்ட வந்து கீழ்த்தரமா வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் பேசுறாரு. இந்திய பிரதமருடைய இவர் மோடியை பத்தி மட்டும் பேசுறாரு நான் நினைக்க மாட்டேனுங்க. என்னுடைய பிரதமரை பத்தியில பேசுறாரு, என்னுடைய நாட்டுடைய பிரதமர் பத்தியில பேசுறாரு. அது எவ்வளவு பெரிய அதே நாங்க சகிச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனா இது பதில் சொல்ல வேண்டியது யாரு? பதில் சொல்ல வேண்டியது இவர் தானே, மோடி தானே. இப்ப இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் 1971 யுத்தத்துக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் காந்தி இதுக்கு போயிருந்தாங்க, அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க. போயிருந்த போது அங்க இவர் வந்து சொல்றாரு, நிக்சன் வந்து சொல்றாரு, எத்தனை 200 நினைக்கிறேன், 200 டேங்கர் அனுப்பியிருக்கோம் பாகிஸ்தானுக்கு, உங்களை தூள் தூளாக்கிடுவாங்க, ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்க. அதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நட்பு நாடு என்ற முறையில் எங்களுக்கு அறிவுரைகள் கூறுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது, அதே போல் உங்களுக்கு கடமை இருக்கிறது, அதே போல் எதை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யும் உரிமை எங்களுக்கு இருக்கிறது சொல்லிட்டு வந்துட்டாங்க. கிசிஞ்சர் வந்து கூட இருந்தார். இந்த கான்வர்சேஷன் நமக்கு தெரியாமலே போயிருந்திருக்கோம். ஆனா ஹென்ரி கிசிஞ்சர், அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து தன்னுடைய பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காரு. அவர் மிஸ்ஸஸ் காந்திட்ட கேட்கிறாரு, மேடம் இந்த அளவுக்கு பட்டவர்த்தனமா எங்க பிரசிடென்ட் மூஞ்சில் அடிச்ச மாதிரி நீங்க பேசணுமா அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க சொன்னாங்க, 2000 மைல் தள்ளி இருந்துகிட்டு ஏதோ ஒரு நாட்டை காலனி மாதிரி நினைச்ச காலமெல்லாம் முடிஞ்சு போயிருச்சுன்னு உங்க வெற்ற பிரசிடென்ட் சொல்லுங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த வீர பெண்மணி அடுத்து வந்து என்ன சொன்னாங்க, ஆர்மி ஜெனரல்கிட்ட ஏதோ 200 டேங்கர் இருக்கா, அதை கண்டுபிடிங்க. 200 டேங்கரை அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணுச்சு இந்தியன் ஆர்மி. இட்ஸ் ஹிஸ்டரி, இது வரலாறு. பயப்படல என்னமா யாரோ ஒருத்தர் சொல்றாங்கிறதுக்காக. இப்ப எதுக்காக இவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? கேள்வி வராதா? நிச்சயமா கேள்வி வரும். பிரதமர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அந்த பதில் சொல்ல வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அந்த கேள்வியை எழுப்ப விடாம பார்லிமெண்ட்ல வந்து அடுத்து வந்து இந்த பாருங்க, இப்ப சொல்லியிருக்காங்கல்ல, பெண் எம்பிக்களுக்கு பிஜேபி பெண் எம்பிக்கள்லாம் சேர்ந்து ஓம் பிர்லாவுக்கு சொல்லியிருக்காங்க,
காங்கிரஸ் வந்து ஏகப்பட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் மிக தெளிவாக, மிக நிதானமாக இந்த அவையை நடத்துகின்றீர்கள். அவருக்கு புகழ் மாலை. கேள்வி எழுப்பினாலே வந்து மிரட்டுறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப கேள்வி எழுப்பினாலே நீங்க மிரள்றீங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம்.